மேம், சொல்லுங்கம்மா. இந்த மொடவாட்டுக்கால் கிழங்க வச்சு இட்லி பொடி, தோசை மாவில் கலக்கிற மாதிரி, அப்புறம் துவையல், ஊறுகாய் இப்படி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க மேம். கஸ்டமர்லாம் இப்படி தான் மேம் கேட்குறாங்க. எனக்கும் இடுப்புலாம் ரொம்ப வலிக்குது மேம். நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம்ல மேம், செஞ்சு கொடுங்களா மேம். உங்களுக்கு இப்போ இடுப்பு வலி போகணுமா இல்லை டேஸ்ட்டாக சாப்பிடணுமா? மேம், இடுப்பு வலி தாங்கலை மேம், வலி தான் குறையணும். அப்போ நான் சொல்றத இப்போ ரொம்ப கவனமா கேளுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹெர்பல் அப்படிங்கறத வந்து எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டாதான் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் வந்து சால்வ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெந்தயத்தை வந்து காலையில வெறும் வயிற்றுல ஊற வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அது வந்து உடல் சூட்டை தணிக்கும். இல்லை இதை நான் குழம்பு வச்சு சாப்பிட்றேன், இல்லை வந்து துவையல் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் ஒரு 20% ஒரு 10% கிடைக்குங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஃபுல் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னா முடவாட்டுக்கால் கிழங்க நான் சொல்றேன் இந்த 2 மெத்தட்ல தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஒண்ணு வந்து சூப்பா நம்ம வந்து குடிக்கலாம், இல்ல அப்படின்னா வெறுமனையா அதை வந்து கொதிக்க விட்டு நல்ல ஒரு டிகாஷனா மேக் பண்ணி அதையும் குடிக்கலாம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனா நம்ம வந்து ஆயிலா கூட நம்ம இடுப்புலையோ இல்ல கையிலையோ இல்ல கால்லையோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு நான் தொக்கு பண்றேன், இல்ல நான் இட்லி பொடி பண்றேன், இல்ல மாவு பண்றேன் நீங்க பண்ணி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வேணா கிடைக்கலாம்ப்பா, ஆனா வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி நீ யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லா வலியும் சரியாகும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க.